ஸ்தோத்திரம். எபேசியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரேயர், ஜெபம் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஜெபத்தில் அவர் வேண்டிக் கொள்கிற பிரதானமான 2 காரியம். ஒன்று என்னென்னா, ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கும் ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 2வது, பிரகாசமுள்ள மனக்கண் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த 2 காரியத்திற்காக நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஞானத்தையும் தெளிவையும் அறிகிற ஆவி நமக்கு தந்தரப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிதாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மகிமையின் பிதாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக பாருங்கள், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்தவர் பிதா. நம்ம யாராவது அப்படி செய்வோமா? சொல்லி பாருங்கள். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அந்த ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் நமக்காக சிலுவை மரத்தில் பாடுபட்டு மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, அது எவ்வளோ பெரிய விஷயம்! அதனாலே தேவன் தம்முடைய அன்பு இன்னது என்பதை நமக்கு விளங்க பண்ணினார். தேவனுடைய அன்பு என்கிறது கொஞ்ச நஞ்சமல்ல, அது மிக மிக பெரியது. அவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே இவ்வளவு அன்பு கூர்ந்தவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி என்று ரோமர் 8 நான் வாசிக்கிறோம். அவர் நமக்கு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருக்கிறது எப்படி? அப்படியானால் பிதாவை குறித்து நாம் என்ன நினச்சிட்ருக்கிறோம்? பிதாவை குறித்து தப்பெண்ணம் கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். பிதா ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் மாதிரி நம்ம மேலே தன்னுடைய அன்பை பொழிந்தவர் யாரும் இல்லை. தன்னுடைய குமாரனையே கொடுத்து அவ்வளவாய் அன்பு கூர்ந்திருப்பாரானால் பிதாவாகிய தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். ரொம்ப நல்லவர். ஆகவே சோத்திரம். அவர் அந்த பிதாவை குறித்த, அந்த இயேசு கிறிஸ்துவின் பிதாவை குறித்த அறிவை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு அந்த ஞானம் தெளிவு உண்டாகும் ஆவி உங்களுக்கு வேண்டும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெபமே மாறிடும். அப்போ 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று அறியணும். இந்த மனக்கண் திறக்கப்படணும். அடுத்து 2வது குறிப்பு அதில் சொல்கிறாரு 18ஆம் வசனத்தில், இயேசுவின் மூலமாக இயேசுவை போலவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவி உடையவர்களாக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை குறித்து என்ன நம்பிக்கையோடு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், என்ன செய்யலாம் என்று நம்பி நம்மை அழைத்திருக்கிறார். இந்த சர்ச்சுக்குள்ளே நீ வரணும், நீ எப்படிப்பட்ட மகனாக மாற வேண்டும் என்று ஏற்கனவே தேவன் தீர்மானித்து ஒரு நம்பிக்கையை உண்மையில் வைத்து உன்னை இங்கே அழைத்திருக்கிறார். நம்பிக்கை குறித்து நீ அறிவதற்காக உன் மனக்கண் திறக்கப்பட வேண்டும். 2வது அங்கே சொல்கிறார், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கின்ற சுதந்திரத்தை குறித்து, அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று அறிய வேண்டும்.
இன்றைக்கு தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு காணியாட்சிக்கு தூரமானவர்கள், தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தவர்களாகிய நம்மை தேவன் அழைத்து இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளாக தேவன் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய அந்த தீர்க்கதரிசிகள், ஏசாயா, எசேக்கியா, அந்த எரேமியா, அந்த தீர்க்கதரிசிகளுடைய வரிசையில் அந்த பரிசுத்தவான்களுடைய கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசன வாக்கியங்கள் எல்லாத்துக்கும் நம்மையும் பங்காளிகளாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு, எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம். அந்த பரிசுத்தவான்களோடு நமக்கு உண்டாயிருக்கின்ற ஒரு சுதந்திரம். அவங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, அது அப்படியே அதை விட அதிகம் என்றே சொல்லலாம். அன்றைக்கு அவங்களுக்கெல்லாம் வெறும் ஆடு மாடுகள் பலியிட்டு அந்த ரத்தத்தில் தான் அவங்களுக்கு பரிசுத்தம். அந்த பரிசுத்தவான்களுக்கே தேவன் அவ்வளவு ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை கொடுத்திருந்தால், ஆனால் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தில் நமக்கு பரிசுத்தம், நமக்கு தேவன் சுதந்திரம் கொடுத்துட்டு நம்மை அழைத்திருக்கிறார் குமாரனுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. அல்லது அதை விட அதிகமான ஒரு மிகப்பெரிய மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதையெல்லாம் நீங்கள் அறிய வேண்டும். அதற்காக உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். அது திறந்துருச்சுன்னா உங்கள் ஜபம் வேறு மாதிரி இருக்கும்னு கர்த்தர் நமக்கு இடத்துல சொல்லுகிறார். பாருங்கள், சோத்திரம். அடுத்து 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எதுக்கு மனக்கண் திறக்கப்படணும்? அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலும் அதை காண்பிக்கும்படிக்கு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்று அறியும்படிக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்ல, அந்த மகிமையின் வல்லமையை அப்படியே விசுவாசிகளாகிய நமக்குள் அந்த வல்லமை மகிமையை, அந்த மகா மேன்மையின் வல்லமை மகிமையை நமக்குள்ளே அவர் தந்தரில் இருக்கிறார். பாருங்கள், கொடுத்துட்டார் அதைய. அந்த மகிமையை நீங்கள் அறிய வேண்டுமே. அதற்காக உங்கள் மனக்கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஆத்துமா அறிவாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கும் புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்குரிய கட்டளை வேறு, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய கட்டளைகள் வேறு. அவங்ககிட்ட தேவன் எதிர்பார்த்த ஜெபம் வேறு. புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாக இருக்கிற நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கும் ஜெபம் வேறு. அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த கிறிஸ்துவின் இடத்தில் தேவன் காண்பித்த அந்த மகா மேன்மையான வல்லமை, மகிமை, வல்லமை, அது அப்படி அவருக்கால சொல்லவே முடியல. அதனால தான் அவ்வளவு சொல்லிகிட்டு இருக்கிறார் அந்த இடத்துல. அவ்வளோ பெரிய வல்லமை மகிமையை விசுவாசிகளாகிய உங்களிடத்தில், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களிடத்திலே அவர் வைத்திருக்கிறார். அது இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை பொறுத்தவரையிலும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர். தேவன் தான் நம்மை சிருஷ்டித்தார். அல்லேலூயா, ஆமீன். அன்றைக்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. அப்புறம் என்ன செய்தார்? தேவன் அதை ஒழுங்குபடுத்த தொடங்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அது நல்லது என்று கண்டார். ஆகாய விரிவை பிரித்தார், நிலத்தை பிரித்தார், ஜலத்தை பிரித்தார். அப்புறம் விதை தரும் விருட்சங்கள் உண்டாக்கினார். அதற்குள்ளே விதையை வைத்து அது பலுகி பெருகும்படி செய்தார். அப்புறம் ஆகாயத்தில் விண்மீன்களை கர்த்தர் உண்டாக்கி சுடர்களை, பெரிய சுடர்களை எல்லாம் வைத்து நாட்கள் வருஷங்களை நாம் கணக்கிடுவதற்கு சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் அவர் அங்கே வைக்கிறார். அப்புறம் மச்சங்களை உண்டாக்குகிறார், ஆகாயத்து பறவைகளை உண்டாக்குகிறார், மிருகங்களை உண்டாக்குகிறார், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் அப்படின்னெல்லாம் உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் இதையெல்லாம் ஆண்டு கொள்வதற்கு மனிதனை படைக்கிறார். அவர் மனிதன் மேல் கை வைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை எல்லாத்தையும் நீ ஆண்டுக்கப்பான்னு கையில் கொடுக்குறார். அலையிலே சொல்லுவோமா? தேவன் எவ்வளவு நல்லவர் என்பது நமக்கு அங்கே தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு நல்லவராக நமக்கு தீமை செய்வார். அவராக நம்மை பலவிதமான கஷ்டங்களிலே நம்மை சோதிப்பார்.
அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அருமையான தேவப்பிள்ளைகளே, அவர் எப்பொழுதுமே ஒழுங்கில்லாத இந்த பூமியை அவர் ஒழுங்குபடுத்த ஆசைப்பட்டார். அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒழுங்கில்லாமல் போயிட்டோம். சாத்தானால் ஒழுங்கீனமான போயிட்ட நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் முதலாவது ஒழுங்குபடுத்துவதற்கு ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த ஆசைப்படுகிற தேவன். இதுதான் அவர் செய்வார். கொல்லவும் அழிக்கவும் வர்றதெல்லாம் யாருடைய வேலை? பிசாசோட வேலை. தேவனுடைய வேலை நான் அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வைக்கிறது தான் என் வேலை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த உலகத்தில் நல்லதை கெடுக்கிறவன் சாத்தான். அதுக்காக ஒரு பெரிய திட்டம் பண்ணி சாத்தான் என்ன செய்தான்னா, இந்த உலகத்தில் நல்லவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போடுவான். அது மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரிடத்துல எந்த பாவமுமே இல்லை. அவர் மாதிரி பரிசுத்தர் யாருமே கிடையாது. ஆனால் அவரை குற்றம் சுமத்தி அவரை சிலுவையில் அறைஞ்சு கொல்றதுக்கு பிசாசு ஒரு மாபெரும் கூட்டத்தை தன் வசப்படுத்தி அவனுடைய தந்திரத்தை அவனுடைய கெட்ட எண்ணங்களை எல்லாம் என்ன செய்தான்? கொல்லவும் அழிக்கவும் செய்கிற அந்த திருட்டுத்தன ஆவி, திருட்டுத்தன வஞ்சகத்தை இந்த கோயிலில் வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் பெருமையை ஊட்டி நீங்கள்லாம் இந்த இயேசுவை வளர விட்டிங்கன்னா நீங்கள் தேவாலயத்தில் உங்கள் பதவியெல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி, அதே மாதிரி ஜனங்கள்லாம் ஒழுங்கு இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரோமர்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்க, யூத இனத்தை அழிச்சிருவாங்க. இப்படியெல்லாம் அவன் தந்திரமாய் பொல்லாத வார்த்தைகளை பேசி கலகமூட்டி மக்கள் அப்படியே ஒரு பெருங்கூட்டமாக சேர்த்து அவரை கொண்டு போய் பிலாத்து முன்னாடி நிறுத்தி நியாயம் தீர்க்கிறதுக்காக பேசுகிறாங்க. அங்கே என்ன கேட்குறாங்க? பரபாசை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். எப்படி பண்ணுறான் பாருங்கள். பரபாஸ் வந்து ஒரு பெரிய கொள்ளக்காரன் கொள்ளக்கூட்ட தலைவன். அவன் ஒரு மாஃபியா கும்பலனுடைய பெரிய கொள்ளக்கூட்ட தலைவன். அவனை விடுதலை செய்யணுமாமா, ஒரு பாவமும் செய்யாத இந்த இயேசுவை சிலுவையில் அறையணுமா. இதுதான் பிசாசு எப்பவுமே எவ்வளவு தந்திரமானவன், எவ்வளவு கெட்டவன். ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே நடந்து இயேசுவை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஜெயிச்சுட்டேன்னு அவன் அப்படியே மாறு தட்டிக்கிட்டு ஆஹாஹான் இருக்கிற நேரம் இது. ஆமாம், இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லான்ட்டு இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு வந்து சிலுவையில் இப்படி கொலை செய்யப்பட்டுட்டார். அதுக்கப்புறம் இயேசுவை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க? கல்லறையில் வச்சுட்டாங்க. கல்லறையில் இயேசு இருக்கிறார். அவரை கொண்டு போய் அவருடைய சரீரத்தை கல்லறையில் வச்சாச்சு. அவர் ஆவி எங்கே போச்சு யாருக்கும் தெரியாது, மனுஷனுக்கு எவனுக்குமே தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பேதுரு புத்தகத்தில், அந்த ஆவி வந்து எங்கே போச்சு? பாதாளம் போச்சு. அங்கே போய் அது எப்படி போச்சு அப்படின்னா, எப்போவுமே பாருங்கள், இயேசுவை பிடிச்ச உடனே இன்றைக்கி கூட பாருங்கள், யாராச்சும் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி ஒருத்தன் பிடிபட்டான்னா அவனை வந்து அப்படியே மறைச்செல்லாம் அப்படியே நைஸாக ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்க. அவனை வந்து கையை காலை சங்கிலியில் போட்டு கட்டி ரோட்டில் நடக்க வச்சு ஊரே பார்க்குற மாதிரி, ஆமாம், இத்தனை நாள் உங்களை மிரட்டிகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய குற்றவாளி இன்றைக்கு நாங்கள் பிடிபட்டான் பாருங்கள் அப்படின்னு ஜனங்கள்லாம் பார்க்குற மாதிரி வச்சு ஊர்வலமாக முதல்ல கூட்டிகிட்டு போய் அப்படி தான் கொல்லுவாங்க. அப்படி தான் இயேசுவையும் சிலுவையை வச்சு என்ன செஞ்சாங்க? ஆமாம், இங்கேயும் அங்கேயும் அளக்கழித்து தலையில் முள்முடி சூடி சிலுவையை அவரையே தூக்க வச்சு அவ்வளோ கேவலப்படுத்தி சிலுவைக்கு கொண்டு போய் அங்கே அரைஞ்சாங்க. அதே மாதிரி தான் அவர் வந்து நரக பாதாளத்துக்கு அவரை பிடிச்சிட்டு போகும்போதும் இல்லைங்களா, இங்கே பார்க்கிறோம், லாசரு மரித்த பொழுது தேவ தூதர்கள் வந்து அவரை கூட்டிக்கிட்டு எங்கே போனாங்க? பரலோகத்துக்கு, ஆபிரகாம் மடிக்கு போனாங்க. ஆனால் ஐஸ்வர்யவான் மரித்த பொழுது தேவதூரில் கொண்டு போயிருப்பாங்க. அங்கேயே பிசாசுக்கிட்டே எத்தனை இருக்குது? 33 கோடி
தூதர்கள் இருக்கிறாங்க, பிசாசு சாத்தானின் தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அந்த அசுத்த ஆவிகளெல்லாம் என்ன செய்யுது? இயேசுவை கட்டி பாதாளத்துக்கு கொண்டு போய் பாதாளத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வச்சு, நரகமே எல்லா சிறைச்சாலையில் இருக்கிறவங்க, பாதாளம் தானே பிசாசினுடைய வீடு, அங்கே இருக்கிற அத்தனை பேருமே பார்த்து, இத்தனை நாளாக நமக்கெல்லாம் ஒரு சவாலாக இருந்த மனிதன் இந்த இயேசு கிறிஸ்து. நம்முடைய சாத்தானின் ராஜ்யத்தை அசைச்சிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி அந்த சாத்தான் இன்றைக்கி ஜெயிச்சிட்டாரு. அந்த இயேசுவை கொன்று இங்கே நரக பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இவன்தான் ஜாதிகளை ஈனப்படுத்தி கலகப்படுத்தி நரக பாதாளத்துக்கு ஒரு சவாலாக இருந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பிடிக்கப்பட்டு வந்துட்டான். அது எல்லாத்துக்கும் சந்தோஷம். எல்லாத்துக்குன்னா யாருக்கு? அங்கே இருக்கிற நரகத்தில் இருக்கிற எல்லா சாத்தானுடைய ஆவிகளுக்கு என்னவாக இருக்கும்? பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஹாப்பி, மகிழ்ச்சி, பயங்கரமாக ஆரவாரத்தை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் இயேசுவை பாதாள சிறையில் மற்ற மனிதர்களை கட்டி போட்டிருக்கிற மாதிரி அங்கே கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதுக்காக பிசாசு முதல்ல அங்கே வச்சு அந்த ஹாப்பியை, அந்த விருந்து மகிழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் எல்லாம் முடிஞ்சது. இப்போ இயேசுவை பிடிச்சி கட்ட சொல்கிறான். அவர் கையில், அவர் சங்கிலியில், பலமான சங்கிலியில் கட்டி அந்த பாதாள சிறையில் அடைங்க அப்படின்னு பிசாசு கட்டளை எடுக்கிறான். அப்போ தான் இயேசுவை கட்டும்படி அந்த சாத்தானுடைய தூதர்கள் போய் இயேசுவை சங்கிலிகளால் கட்டுகிறார்கள். பாருங்கள், நரகம் ரொம்ப கொடுமை. நரகத்தில் நம்ம பிடிச்சாலும் அங்கே கொண்டு போய் அப்படி தான் வேதனைப்படுத்துவான் பிசாசு. அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் உள்ளே போட்டுருவான். இந்துக்களெல்லாம் சொல்லுவாங்கள்ல, யாராவது செத்துட்டாங்கன்னா எமலவம் கூட்டிகிட்டு போவாங்க, புஸ்தகத்தில் பேர் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்புறம் அவன் நீதிபதி, யார்? யமன் நீதிபதி. அவன் யமன் என்ன செய்வான்? தீர்ப்பு எழுதி இவனுக்கு என்னென்ன தண்டனைகள் அப்படின்னு சொல்லி கொடுப்பான்னு சொல்லுவாங்க. யாரை பற்றி? இந்த பிசாசை பற்றி தான் அந்த கதைகள் இருக்குது. அது மாதிரி தான் இயேசுவுக்கு அங்கே எல்லாமே நடந்துருச்சு. இதெல்லாம் எதுக்காக இயேசு அனுபவிக்கிறார் என்றால், இந்த பூமியில் பிறந்த ஆதாமின் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆணும் பெண்ணுக்கும் பிசாசு இப்படித்தான் சித்திரவதை செய்கிறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து வெறும் பூமியில் மட்டும் அதை அனுபவித்து முடிச்சிடல, தன்னுடைய ஆத்மாவில் மரண நரகபாதாளம் வரைக்கும் அவர் சென்றார். அழிலே சொல்லாமா, நரகபாதாளம் வரைக்கும் அவருடைய ஆத்மா போச்சு. ஏன்னா அங்கேயும் ஆதாமின் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அங்கேயும் மீண்டும் ஆதாமின் பிள்ளைகள் வருகைக்காகவும் இருக்கிறாங்க. இந்த வருகையும் ஸ்டாப் பண்ணணும். அங்கே ஏற்கனவே சிறையில் இருக்கிறவங்களையும் விடுவிக்கணும். அழிலே சொல்லாமா, அதற்காக அவர் பாதாளம் வரையிலும் செல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் பிதாவாகிய தேவன் அப்படி தன் குமாரனை அங்கேயும் விட்டு விட்டார். அந்த பாதாளம் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனை, சித்திரவதை கூடம். அந்த அளவுக்கு தேவன் இயேசுவை அங்கே அப்படியே விட்டு கொடுத்தார் பிதாவாகிய தேவன். நிறைய நேரத்தில் நினைக்கிறாங்க, பிதா எனக்கு என்ன செஞ்சார் அவரை கும்பிடுறதுக்கு அப்படின்னு. பிதா என்னை மீட்பதற்காக, உன்னை மீட்பதற்காக அவர் செய்திருக்கிற தியாகம் மிகப்பெரியது. அல்லேலூயா. அது அத்தனையும் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. சரி, இப்போ அந்த பிசாசுகள் இயேசுவை சங்கிலிகளால் கட்டி அவரை நரகபாதாளத்துக்குள்ளே போடுவதற்காக அங்கே அவரை கட்டுறாங்க. கட்டும்போது என்ன நடக்குது என்று சொன்னால், அங்கே அந்த சங்கிலிகளை கர்த்தர் அவிழ்த்து போட்டார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மரணத்தின் உபாதியின் கட்டுகளை தேவன் அவிழ்த்து போட்டார். மரணத்தினால் அவரை கட்டக்கூடாமல் இருந்துச்சு. திருப்ப கட்டுறான். டேய் நீ கட்டு, மறுபடியும் கட்டு. ஏன்டா என்னடா ஆச்சு, என்னடா கட்டு, ஐயா கட்டு நிற்க மாட்டேங்குதுங்கிறான். பிசாசுக்கிட்ட சொல்கிறான். அவன் மீண்டும் போய் கட்டுறாங்க. அவனுடைய சக்தியெல்லாம் பயன்படுத்தி இயேசுவை பாதாளத்தில் அவன் கட்ட முயற்சித்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், சாத்தானுடைய நியாயாசனத்தில் வைத்து இயேசுவை கட்ட முயற்சித்த பொழுதே அங்கே என்ன முடியல, இயேசுவை கட்ட முடியவில்லை. அந்த மரண பாதாளத்தில்
அந்த மரண சங்கிலிகளை பிதாவாகிய தேவன் அவிழ்த்து போட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தான் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது, இதுவரையிலும் ஆகாமல் இருந்து அத்தனை பேரையும் கட்டி கொண்டாந்து உள்ளே போட்டுட்டோம், ஆனால் இந்த மனுஷனை என்ன செய்ய முடியல, இந்த ஆத்மாவை கட்ட முடியவில்லையே என்று சொல்லி பிசாசு கிட்ட வந்து அவரை உற்று பார்க்கிறான். அப்பொழுதுதான் தெரிகிறது, இவர் தேவனுடைய தற்சொரூபம், இவர் தேவனுக்கு சமமானவர், இவர் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமானவர், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆமென். இப்போதான் அவன் பிசாசுக்கு ஷாக் ஆகுது. ஐயோ, இதுவரையில் நாம் கொண்டு வந்த மனிதர்களெல்லாம் நம்முடைய கைவசம் ஆனார்கள், ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து என் கைவசம் ஆகவே முடியாது, இவர் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். இவர் தேவனாயிருக்கிறார். இவரை நான் கொன்றது உண்டாயிருக்கிற மிகப்பெரிய குற்றம், நான் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி என்கின்ற ஒரு நியாய தீர்ப்பு அவனுக்கு அந்த நிமிஷத்திலே உண்டாகிறது. பிசாசுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் நானும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்போ சோத்திரம், இந்த நிமிஷத்தில் தான் பிசாசானவன் தான் ஒரு தோற்று போனவன், இனிமே மனித வர்க்கத்தை யாரையுமே அவன் சிறைப்பிடிக்கிறதுக்கான அதிகாரம் அவனிடத்திலிருந்து கேன்சல் ஆகிறது. அல்லேலூயா சொல்லுவாமா? அவங்ககிட்டருந்து இந்த மனித சமுதாயத்தை துன்பப்படுத்தி சிறைப்படுத்தி கொண்டு போய் அடைச்சி அவர்களை நரக பாதாளத்தில் வச்சு காலாகாலமும் அவன் தன்னுடைய திமிரால் அவன் ஜனங்களை துன்பப்படுத்துகிற வேலை இனி நடக்காது. ஏனென்றால் இப்பொழுது ஒரு புனித ஆத்துமாவை அவன் கொன்ற குற்றம் அவன் மேல் சுமந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமேன். அவன் அலறி, பாதாளம் அலறினது. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, உன்னை பட்சிப்பதற்கான ஒரு அக்னியை நான் உன் நடுவிலே நான் அனுப்புவேன், அந்த அக்னி உன்னை பட்சிக்கும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். இப்போ தான் அந்த அக்னி வந்தது. அந்த அக்னியை பார்த்து அவன் அலறி போய் பட்சித்தது. அவன் கீழே விழுந்தான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வலு சர்ப்பத்தை, அந்த சாத்தான் என்கின்ற பழைய பாம்பை அவருடைய தலையில் அந்த நேரத்தில் அவரை நசுக்கினார். அல்லேலூயா. தலையில் நசுக்கினார். நசுக்கி அவன் கையில் இருந்த பாதாளத்தின் திறவுகோலை விட்ரா பிசாசை அப்படின்னு, பாதாளத்தின் திறவுகோலை குடா அப்படின்னார். அவன் பாதாளத்தின் திறவுகோல் இயேசுவின் கையிலே வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. ஆமேன். அவன் தலையில் காயப்பட்டவனாய் தரையில் விழுந்தான். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த காயம் ஆறி வெளிப்படுத்தல கடைசி நாளில் அந்த பிசாசு மீண்டும் அவன் மேலே வருவான் அப்படின்னு சொல்லி, அந்த காயம் அவனுக்கு யார் உண்டாக்கினது? என் ஆண்டவராகிய இயேசு அவனுக்கு உண்டாக்கினார். அவங்கிட்டிருந்து பாதாளத்தின் திறவுகளை பிடுங்கி எடுத்தார். எடுத்து பாதாளத்தில் இருக்கிற எல்லா சிறைப்பட்டவர்கள் எல்லாரையும் விடுதலைவித்தார். அவர்களுக்கு தன்னை குறித்து வெளிப்படுத்தினார். அவர்களுடைய இரட்சகர் வருவார், கன்னியின் வயிற்றில் ஒரு குமாரன் பிறப்பார், அந்த குமாரன் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பேன் என்று ஆதி முதல் சொல்லப்பட்டவர் இவர்தான். அவர் வந்து நிற்கிறார் அங்கே. ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். அவள் வித்து யார்? அந்த கன்னிகையினுடைய வித்து. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதியங்காலை கடிப்பாய். அவர் உன் தலையை நசுக்குவார். நசுக்கி போட்ட நேரம் அது பாதாளத்தில். அருமையான தேவ பிள்ளைகளே, பாதாளம் முழுவதையும் சிறைச்சாலையில் இருக்கிற அத்தனை பேரை விடுவித்தார். விடுவித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் 3ஆம் வானமாகிய பரதேசி என்கின்ற இடத்துல அவர்களை கொண்டு போய் செட்டில் பண்ணார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதை முடிச்சுட்டு தான் அவர் வந்து தன்னுடைய சரீரத்தை, கல்லறையில் இருக்கிற சரீரத்தை அவர் எடுத்து கொண்டார். உயிரோடு கூட எந்திரிச்சு வெளியில் வந்துட்டார். இதெல்லாம் ஆவியில் நடந்த விஷயம். இப்போ அதே சரீரத்தில் அதே அந்த ஆத்மா வந்து என்ன செய்தார்? கல்லறையில் இருக்கிற சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் வெளியே வந்து விட்டார். அவ்வளோதான்.
இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் சிலுவை ஒரு புனித சின்னமாய் மாறிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கப்புறம் பிசாசால யாரையும் மரண தண்டனைக்கு உள்ளாக்க முடியாது. அதான் சொல்லிக்கிறது கொலோசியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாயிருந்த கையெழுத்தை குலைத்தார், அதை நடுவில் இராதபடி எடுத்தார், அதை சிலுவையின் மேல் வைத்து ஆணி அடித்தார். அப்புறம் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார், வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவங்ககிட்ட இருக்கிற எல்லா சமாச்சாரமும் உரிந்து போடப்பட்டது. வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அதனால தான் சொல்கிறாரு, பிசாசுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பயப்படக்கூடாது. ஏசாயா 54:14 வசனமாக அதில் சொல்லிக்கிறது, பயமும் திகிலும் சேர்ந்ததுன்னா கொடுமை. நீ பயத்துக்கும் திகிலுக்கும் தூரம், பயமும் திகிலும் உன்னை அணுகுவது இல்லை, கொடுமைக்கு நீ தூரமாவாய். பயம் ப்ளஸ்ஸு திகில் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இது அடுத்தது கொடுமை தான் நடக்கும். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இனிமே அவனுக்கு உங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய சக்தி அவங்ககிட்ட கிடையாது, பயப்படுத்தக்கூடிய சக்தி அவங்ககிட்ட கிடையாது. அவனை திகில் பண்ணக்கூடிய சக்தி, அவன் பொய்யையும் மாயையும் வைத்து உன்னை மிரட்டலாம். நீ என்ன செய்யக்கூடாது, அவங்கிட்ட பயப்படக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள். அதான் சொன்னார், வானத்தில் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தா? இப்போ தேவகுமாரனாய் எனக்கு பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்துட்டார். வானத்திலும் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் கொடுத்துட்டார். அதை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி நம்மை பூமியில் அனுப்பியிருக்கிறார். அதுதான் சொல்லியிருக்கிறது. இதுதான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். பிசாசை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட்டு, பிசாசு ஒரு நாள் எல்லாத்தையும் பெற்றிருந்தான்ல, அதை அவன் ஏமாற்றி பிடிங்கி வச்சுருந்தான். அப்போ இயேசுக்கிட்டே சொன்னான், பார்த்தியா, இந்த சகல மகிமையும் ராஜ்யங்களின் மகிமை எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எங்கே கொடுத்தா? யார் கொடுத்தா? திருடன நீ. அப்போ இயேசு காத்திருந்து தேவனுடைய தந்திரம், தேவன் தந்திரமாய் பிசாசை இன்னைக்கு வெறிய நிர்வாணமாக்கி எல்லாத்தையும் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கினார் பிதா. அதை இயேசு கையில் கொடுத்துட்டார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். இயேசு கிறிஸ்து அதை இன்னைக்கு அவருடைய உடன் சுதந்திரராக இருக்கும்படியாக அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அதை கொடுத்து விட்டார். அதுதான் அந்த ஜபம். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாய், இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானமும் தெளிவும், இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கான மனக்கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டுமே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அதுக்காகத்தான் இந்த ஜபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தேவனிடத்தில் நமக்காக அவர் விண்ணப்பம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஜபத்தில் நாம் கூடி வரும்போது மார்க் 11:23 நம்ம வாசிக்கும் போதும், யோவான் 5:14 நாம் வாசிக்கும் போதும், நாம் தேவனுடைய சித்தப்படி நாம் எதையாயிலும் கேட்டால் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். படிமா, அதை எதை படிக்கிற? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமாம், எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பெற்றுக்கொண்டோம், அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கில் போய் ஒரு 5000 ரூபா பணம் வேணும். அந்த பணம் எடுக்கிறதுக்காக நீங்கள் போய் ஒரு டிராஃப்ட் எழுதி கொடுக்குறீங்க, அல்லது ஒரு செக்கு எழுதி கொடுக்குறீங்க.
ஆனால் நீங்கள் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன விஷயம்? உங்கள் பேங்க்கில் 5000 ரூபா பணம் இருக்குது. ஒரு 6000 ரூபா இருந்துச்சுன்னா 5000 ரூபா எடுத்துகிட்டு ஒரு 1000 ரூபா விட்டுறலாம். ஆனால் 5000 ரூபா பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் என்ன செய்யணும்? நீங்கள் செக்கு எழுதணும். இல்லைன்னா பேங்க்காரன் முதல்ல சொல்லுவான், போய் முதல்ல பணம் இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் எழுதுமா அப்படிம்பா. அங்கே போனீங்கன்னா அவன் திட்டுவான் அவங்கள. அப்போ அது மாதிரி தான் தேவனிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதையெல்லாம் ஆல்ரெடி பிதாவினிடத்திலே தேவனிடத்திலே என்னுடைய வேண்டுதல் அங்கே இருக்கிறது. நான் எதை கேட்டுக்கொள்ளுவோனோ அதையெல்லாம் என் தேவனுடைய பேங்க்கில் அவர் எனக்காக வைத்திருக்கிற எல்லாத்தையுமே அவர் டெபாசிட் பண்ணி வச்சுட்டார். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்பதை நான் எடுத்துக்கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நான் எதை கேட்கிறேனோ அதை போய் இனிமேல் அவர் ஆயத்தம் பண்ணி அதை சரி பண்ணி உண்டாக்கி அவர் கொண்டு வர வேண்டியதாக இருந்தால் அது கஷ்டம். ஆனால் அது ஏற்கனவே இருக்குது, நான் எழுதி கொடுத்தா உடனே என்ன செஞ்சுக்கலாம்? வாங்கிக்கலாம். இந்த ரேஞ்சில் தான் தேவன் நம்முடைய ஜெபங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அழிலே சொல்லுவோமா? ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவர் நம் வேண்டிக் கொள்வதை சுலபமாக அடைகிற அளவுக்கு தேவன் எல்லாத்தையும் நமக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இதுதான் தேவனுடைய அந்த வல்லமை. இந்த வல்லமையே நீங்கள் அறிந்து அவரிடத்தில் விசுவாசித்து இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்கு முதலாவது நாம் மாத்திரம் இதை அறியலாம்னா முடியாது. நமக்கு தேவன் சப்போர்ட் பண்ணணும். அல்லேலூயா சொல்லாமா? தேவன் தாம் யார் என்பதையும் தம்மை குறித்து தேவன் அவருடைய வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினால்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும், இல்லையா? யோவான் பேதுரு ஒரு நாள் என்னை பற்றி யார் என்று நினைக்கிறார்கள், அவங்க நினைக்கிட்டோம், நீ என்ன யார் என்று நினைக்கிறான்னு கேட்ட பொழுது அவர் சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது நிறைய பேருக்கு தெரியல, ஆனால் பேதுருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கர்த்தர் சொன்னார், பேதுருவே, இது என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அலையில சொல்ல பார்ப்போம். இது ஒரு வெளிப்பாடு. தேவனும் நமக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா நாம் எதையுமே நாம் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. ரெண்டாவது, நாம் அதை அறிவதற்கான நமக்கு ஒரு வாஞ்சை இல்லைன்னா நாம் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. அதனால் 2 சைடு வேணும். ஒன்று, அப்பாவை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பா நம்மை அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அழையிலே சொல்லுங்கள் ஆமென். அதற்காக தான் நம்ம சபை, கர்த்தர், இதெல்லாம் வெளியில் எங்கேயுமே யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இந்த உலகத்தில் எங்கேயுமே யாருமே சொல்லித்தராத அவரை பற்றின விஷயத்தை அவருடைய சபையில் தான் அவர் ஜப வீடு தானே இது. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். அவரை அறிகிற அறிவு, அவருடைய சத்திய வசனத்தின் வெளிப்பாடுகளின் விவரங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான் தேவனுடைய சபை. இங்கே யாரை பற்றியும் புகழ்ந்துட்டு இல்லை. அவரை பற்றி பேசினாவே யுகமாக பேசலாம். அவரே ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கிறார். அழிலிய சொல்லுவோமா? அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கிறார் அவர். வேறு என்னத்தை நம்ம பேசுது? அதுக்கே நீங்கள் 1 மணி நேரம் தான் டைம், அதுக்கே பத்த மாட்டேங்குது. சபை என்று சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்கிறார்ல, குழந்தை பாலுண்ணுகிற குழந்தை போல நீங்கள் இந்த திருவசனத்தின் மேலே வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். துர்குணம் பொல்லாப்பு என்கின்ற எல்லா இச்சை ரோகங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலை குடிப்பதில் நீங்கள் என்னவா இருக்கணும்? வாஞ்சையாக இருக்கணும். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல பால் உண்ணுகிற குழந்தைகள் என்ன செய்ய? நல்லா தெளிவாக இருக்கும், புத்தி நல்லா வளரும், நல்ல தெளிவாக இருக்கும் இந்த உலகத்தில். அதே மாதிரி தான் திருவசனமாகிய ஞானப்பால், களங்கமில்லாத ஞானப்பால், அதன் மேலே நீங்கள் ரொம்ப வாஞ்சியாக இருங்கள் தேவ பிள்ளைகளை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, தேவன் அதை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நாம் அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் நடக்க நாம் வாஞ்சையாக இதை பெற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு என்ன வேலைன்னா, கர்த்தர் தேவன் தன்னுடைய வெளிச்சத்தை ஊழியக்காரர்களுக்கு காட்டுகிறார். தேவ மனிதர்களாகிய நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இதுதான் இதுதான் சபையில் நடக்கிறது. இது நடக்கணும். இன்றைக்கி வரலைன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு பெரிய
இழப்பு இல்லைங்களா? இன்னைக்கு கூட ரொம்ப நாளாக காத்திருந்தேன் இந்த மாதிரி தேவனுடைய வெளிச்சத்தை நான் சொல்ல. பிசாசு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் பிசாசு ஒரு பொருட்டாகவே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நான் ஒரு காலத்தில் பிசாசு ஓட்டுற ஊழியமெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்ருப்பேன். சும்மாவே இங்கே கை வச்சாவே விழுந்துருவாங்க. அது மாதிரி இப்போல்லாம் நான் பண்ணுறதில்ல, அதுலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேதம் சொல்லுகிறது என்ன என்றால், ஒரு பிசாசு ஒரு மனுஷனை விட்டு துரத்தப்பட்டால் அது வெளியே போயிட்டு நீ துரத்தி விட்டுருவேன், நான் துரத்தி விட்டுருவேன். ஆனால் அது வெளியே போயிட்டு என்ன நடக்குமா? பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிகிட்டு அது அவனுக்குள்ளே மறுபடியும் புகுந்துக்கும். அப்புறம் அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை என்னவாக இருக்குமா? மகா மோசமாக இருக்கும், கேடுள்ளதாக இருக்கும்னு சொல்லுது. அதை விட நீ பிசாசே பிடிச்சிருந்தாலும் சரி, உட்கார்ந்துக்கிட்டு சத்திய வசனத்தை கேளு. கர்த்தர் தன்னுடைய வசனத்தை அனுப்பும்போது அந்த பிசாசு ஓடிக்கிட்டே இருப்பான். அப்போ இது உண்மையான தெளிவான ஒரு விடுதலையான ஆசீர்வாதமான ஒரு தேவ பிள்ளையாக இந்த சர்ச்சிலேயே நீ மாறிடுவ. அழில சொல்லுவாமா? நான் இதை கண்டுபிடிச்சேன். அதுக்கு பிறகு தான் ஆடுறதுக்கெல்லாம் நான் விடுறதில்லை. இங்கே ஒரு சிலர் மேலே கை வைப்பேன், ஆடுப்பாங்க பாருங்கள், மண்டையில் தட்டுவேன். ஏன் ஆடுற? 1 வாரம் 2 வாரம் 3ஆவது வாரம்லாம் நல்லா தட்டி விட்டே சொல்லுவேன், இவன் ஆடு நீ நான் பார்த்துக்கோ, எனக்கு இடம் கொடுக்காத. ஊழியக்காரன் கை வச்சா உனக்கு ஆசீர்வாதம் நினை, ஊழியக்காரன் கை வச்சா உனக்கு விடுதலை நினை. நான் கை வச்சா நான் ஆடுவேன்னு நீ ஏன் நினைக்கிற? அந்த எண்ணமே உன்னை என்ன செய்யுது? விடமாட்டேங்குது. 10 வருஷம்னாலும் அந்த அம்மா ஆடிக்கிட்டு தான் இருக்கும். 10 வருஷம்னாலும் அந்த அம்மா ஆடிக்கிட்டு தான் இருக்கும். சாக வரைக்கும் கிட்டத்தட்ட 15-30 வருஷம் 30 வருஷம். இப்போ தான் அந்த அம்மா செத்துச்சு. அந்த அம்மா செத்துச்சு. பாஸ்டெல்லாம் செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த அம்மா செத்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த அம்மா ஆடிக்கிட்டே தான் இருந்தது. அந்த அம்மா ஒரு அம்மாவை வச்சு ஆட வச்சு ஜனக்கூட்டத்தை சேர்த்திக்கிட்டு இருந்தார். பிசாசு ஆடிச்சுன்னா ஜனக்கூட்டத்தை என்னமோ அந்த மாதிரி திகிலும் பயமும் உள்ள ஒரு கூட்டம் நமக்கு வேண்டாம். நம்ம அப்பா கிட்ட வர்ற மாதிரி பிள்ளைங்க வரணும். அழில சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அந்த மாதிரி பயங்காட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றது. அதே மாதிரி அந்த பய உணர்ச்சியிலேயே வச்சு மிரட்டி ஒரு சபை உருவாக்கலாம். அது 100-200 பேர் கூட வரலாம். ஆனால் அதில் பிதாவின் சித்தம் நிறைவேறாது. தேவன் எவ்வளோ நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். பேய் இருந்தால் போயிருங்க. அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பும்போதே தன்னுடைய வசனத்தை அனுப்பி வியாதிகளை சுகமாக்குவார், பிசாசுகளை துரத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அதுக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது சில ஆளுகிட்ட ஜெபம் பண்ணும்போது அந்த மாதிரி அந்த ரியாக்ஷன் வரும். யாரையும் நான் அசிங்கப்படுத்த அவமானப்படுத்த விட மாட்டேன். கீழே விழுந்துக்கிட்டு பிறண்டுக்கிட்டு கிடக்கிறதெல்லாம் வேண்டாம். உட்காரு, ஸ்டடியாக இரு, கான்சியஸ் மைண்டோட சத்திய வசனத்தை கேளு. இந்த வசனம் உள்ளே போக போக உள்ளே இருக்கிற பிசாசு வெளியே ஓடிடும். இதை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதிலிருந்து நான் வசனத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பேன். வசனமே வல்லமை. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த அறிவும் தெளிவும் உள்ள ஞானம் வல்லமை, கிறிஸ்துவை எழுப்பினவருடைய வல்லமையின் ஆவி இந்த மனக்கண் திறக்கப்பட்டாலே உன்ன மாதிரி விடுதலை பெற்ற பிள்ளை யாருமே கிடையாது. அதுதானே கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், பிசாசு இவ்வளவு வேலைகளை செஞ்சு இயேசுவை கொண்டு போய் கல்லறையில் போட்டுட்டு போயிட்டான். ஆனால் பிதா என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாத்தையும் அப்படியே கம்முன்னு இருந்துட்டு தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிட்டார். இல்லை, அப்படியே இருந்துட்டு இப்போ கடைசியில் சிம்பிளாக ஒரு வேலை பண்ணார். அவரை உயிரோடு எழுப்பிவிட்டார். அல்லேலூயா சொல்லுமா? அவர் உயிரோடு கூட எழுப்பி விட்டார். இப்போ சாத்தானுக்கு இதுதான் பேராட்டி. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமில்லை. இதோ இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்படுகிறான். இதோ இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் விழுந்து போனான் என்று கர்த்தர் சொன்னார். இவரை எழுப்புறாரு, சாத்தான் விழறான். அல்லேலூயா சொல்லுமா? இவரை எழுப்பி விட்டு பிசாசை கீழே போட்டார். அவ்வளோதான் இங்கே நடந்தது. அந்த வல்லமையை இப்பொழுது அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய ஒவ்வொரு இடத்திலும் அந்த மகா மேன்மையின் மகத்துவமான வல்லமையை ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இன்னைக்கு தேவன் வைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இதனை புரிந்து கொண்டால் பிசாசு எங்கே எந்திரிக்கிறது? அவன் முதல்ல விழுந்து போனவன். இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுனாவே பிசாசு உங்கள்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. இயேசுக்கிட்ட என்ன
அவனுடைய பாச்சா எதுவும் பழிக்காதோ, அதே போல் தேவனுடைய பிள்ளையாகிய உனக்குள்ளும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவனால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் உயிர்ப்பித்தார். அப்படியெல்லாம் உங்களுக்குள்ளும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை தந்து உங்களை உயிர்ப்பித்து அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல நம்மையும் அவர் அமர பண்ணினார். படிங்க பாப்பாதையே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து அப்படியே படிமா. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம் இடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பார்த்தீங்களா? சோத்திரம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை உயிர்ப்பித்தார் என்றும் உன்னதங்களிலே அவர் உட்கார்ந்தது போல அவரோடு கூட நம்மையும் உட்கார வைத்தார் என்றும் தேவன் சொல்லுகிறார். என்றால் அவரை உயிர்ப்பித்த தன்னுடைய சொந்த குமாரனை உயிர்ப்பித்த அதே உயிர்த்தலின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்குள்ளும் தேவன் தந்து உயிர்ப்பித்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுதோ அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய, நான் சொன்னல, தேவன் ஆவியாக இருக்கிறார், நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பித்து அந்த ஆவிக்குள்ளே தேவன் வாசம் பண்ண நமக்குள்ளே வந்துட்டார். அந்த ஆவியாகிய தேவன் இன்றைக்கு நம்மை தேவாலயமாக்கி நமக்குள்ளே வந்துட்டார். இப்போ என்ன பண்ணியிருக்கிறார் என்றால், அந்த ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்காக சம்பாதிச்சார்? ஒரு பெத்த அப்பா அம்மா யாருக்காக சொத்து சோங்களை சேர்த்து வைக்கிறாங்க? தன்னுடைய குழந்தைகளுக்கு தான். அதே மாதிரி தான் தேவன் அவ்வளவு போராட்டம் பண்ணி இந்த பிசாசை வீழ்த்தி இன்றைக்கி இவ்வளவு பெரிய மகிமையை ஐஸ்வர்யத்தை அவர் மீட்டு எடுத்தது எதற்காக என்று சொன்னால், மீண்டும் உன்னை ஆசீர்வாதமான பிள்ளையாக, ஐஸ்வர்யமான பிள்ளையாக, சகல நன்மைகள் நிறைந்த பிள்ளையாக உன்னை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன் என்று சொல்லுகிறார். அதற்காக அவர் அதையெல்லாம் கொண்டு அவர் உனக்குள்ளேயே எனக்குள்ளேயே ஆவியாகிய தேவன் நம்முடைய ஆவிக்குள்ளே கொண்டு வைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய உலகம் ஒன்று உண்டு, அது காணாதது. அப்போ காண்கிற உலகம், இது ஒரு இயற்கை மண்டலம், இது ஒன்று உண்டு. பைபிள் இதை மட்டும்தான் சொல்லுது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய உலகம் இந்த காண்கின்ற இந்த இயற்கை உலகம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் என்று சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்புறம் இன்னொன்று, காண்கின்றதெல்லாம் என்ன செய்யுமா? காண்கின்றதெல்லாம் அழிந்து போகும், காணாதவைகளோ நித்தியமானவைகள், காண்கின்றவைகள் அநித்தியமானவைகள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கு நீ என்ன கண்டு கொண்டிருக்கிறாய்? ஏதோ சில வியாதிகளையும் வறுமையையும் சில கஷ்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அடைந்து கொண்டு ஏதோ ஒரு சின்ன வீட்டில் குடியிருந்து கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நீ இதை நிர்பந்தமாக இதை தீர்மானித்து விட்டால் உன்னை என்ன பண்ணுறது? கர்த்தர் சொல்கிறாரு, இது எல்லாம் காண்கின்ற இது எல்லாம் பொய். உனக்கு இருக்கிற வியாதியெல்லாம் பொய், இதெல்லாம் அநித்தியமானது. அநித்தியம்னு என்னது? கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் இனிமேல் அது நிரந்தரமாக உன்னை விட்டு போய்விடும். காணாதது நித்தியமானது, அது உன்னை சேர்ந்து விடும். காணாதது நித்தியமானது உன்னிடத்தில் சேர்ந்து விட்டால் இந்த அநித்தியமானதெல்லாம் உன்னை விட்டு விலகி போய்விடும். இப்போ இந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து இயற்கை உலகத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி, அங்கே இருக்கிறது இங்கே மாற்றுறது எப்படின்னு சொன்னால், நடுவில் ஒரு பாலம் வேணும். அந்த பாலத்துக்கு பேர் தான் விசுவாசம். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையெல்லாம் உனக்கு மாறும். அழிலே சொல்லுவோமா? தேவனுடைய இது எல்லாமே ஆவியில் தான் இருக்குது. எல்லாத்தையுமே அப்படியே உன் கண்களுக்கு முன்பாக உண்டாகும் இருக்கும்படியாக எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார். சுகம் எங்கே இருக்குது? ஆவியில் தான் இருக்குது.
அவர் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இங்கே டாக்டர் ரிப்போர்ட்டு பார்த்தா ஏகப்பட்ட நோய் இருக்குது. இதெல்லாம் அனித்தியமானது. ஆனால் என்னுடைய நிலையானது என்னது? நான் சுகமானேன். இல்லையிலே சொல்லுவோமா? அதையே நாம் கொண்டு வந்து நமக்குள்ளே நாம் வைத்து நாம் அதை பேசி அதை நம் இருதயத்தில் நிறைத்திருக்கும் போதே நம்முடைய உடலில் நம்முடைய ஜீவனில் என்ன செய்யும்? ஜீவன் பரிபூர்ண ஜீவனாக மாறிவிடும். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இந்த விசுவாசம் நமக்கு பாலமாக இருக்குது. விசுவாசத்தை கொண்டு நாம் இவைகளை சுதந்திரிக்க வேண்டும். விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17 படி. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமாம், விசுவாசம் எங்கிருந்து வரும்? சத்திய வசனத்தை கேட்பதினால் விசுவாசம் வரும். விசுவாசம் எங்கிருந்து வருது? ஆவிக்குரிய சத்தியங்கள் நாம் அறியும் போது நமக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். ஏனென்றால் இந்த வசனம் எல்லாம் யோவான் 6:63 படிமா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென், சோத்திரம். கவனிச்சிங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் என்னவா இருக்குது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியும் ஜீவனும் எதெல்லாம்? தேவனுடைய சத்திய வசனம் எல்லாம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்போ இது ஆவியாக இருக்கிற வசனம் நமக்கு பார்த்தா எழுத்தாக தெரியுது, ஆனால் இதெல்லாமே ஆவியாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய மண்டலத்தை அசைப்பது, ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளவைகளை கொண்டு வருவது என்ன என்றால் ஆவி தான் கொண்டு வரும். ஆவியை பற்றின விசுவாசம் தான் கொண்டு வரும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் சொல்கிறாரு 2 கொரிந்தியரில் 5:21 படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஸ்தோத்திரம். கவனிச்சிங்களா? நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நீதிமான்கள் ஆகும்படிக்கு பாவமே அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அல்லையில சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசு பாவம் செய்யவில்லை. அவர் வாயிலிருந்து வஞ்சனை காணப்படவே இல்லை. அவர் ஒரு பாவமும் செய்யலை. கடைசி வரைக்கும் ஒரு பாவமே செய்யாதவர் தான் அவர். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பாவியாக சிலுவையிலே அறையப்பட்டார். நமக்காக அந்த பாவி என்கின்ற அந்த குற்றப்பழியை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்கள்ல, ஒரு அண்ணன் அப்பா அம்மா இல்லை, ஒரு அண்ணன் தான் இருந்தான். இந்த தம்பி வெளியே அவனை நல்லா கஷ்டப்பட்டு அண்ணன் தான் படிக்க வைக்கிறான். ஆனால் இவன் துன்மார்க்கரோட சேர்ந்துக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு கெட்டு போன பையனாக இருந்தான். ஒரு இடத்துல அண்ணங்கிட்டேருந்து புஸ்தகத்துக்கு நோட்டுக்கு வாங்கிறதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டெல்லாம் பணம் வேணும்னு அவன் அண்ணங்கிட்ட அடிக்கடி வாங்குவான். அப்படி வாங்கிட்டு போய் சீட்டாடி அதை தோத்துட்டான். அங்கே 2 பேருக்கு சண்டை அந்த சண்டையில் இந்த தம்பிங்கிறான்ல அவன் ஒருத்தனை கொன்னுட்டான். அந்த ரத்தம் படிஞ்ச காயம், அந்த ரத்தம் படிஞ்ச அந்த வஸ்திரத்தோடு கூட ஓடி வரான். ஓடி வீட்டுக்கு வரான். இங்கே பார்த்தா அண்ணன் உட்காந்துருக்கிறான். அண்ணன் பார்த்துட்டு, டேய் என்னடா ஆச்சு, உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. அண்ணே நான் ஒருத்தனை கொன்னுட்டேன் அண்ணே, எனக்கு இந்த மாதிரி கோபம் ஒருத்தனை கொன்னுட்டேன், என்னை போலீஸ் துரத்திட்டு வருது அப்படின்னு சொன்னான். அப்போ உடனே அண்ணன் சொன்னால், சரி உடனே உன் சட்டை கழட்டு அப்படின்னு. சட்டை கழட்டு அந்த கத்தியை கூடன்னு கத்தியை வாங்கி வச்சுட்டு அவனை போய் ஒளிய வச்சுட்டான். போலீஸ் கரெக்டாக கதவை தட்டுச்சு. திறந்த பொழுது இவன் கத்தியோட ரத்தம் தோய்ந்த வஸ்திரத்தோடு இருந்தான். போலீஸ் அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜட்ஜு கேட்டார், நீ இது கொலை பண்ணியா? ஆமாம் அப்படின்ட்டான். அவனுக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க. கடைசி ஆசை உனக்கு என்னென்னு, என் தம்பியை வர சொல்லுங்க என்ன. தம்பி போய் நின்னா. தம்பிக்கிட்ட சொன்னான், தம்பி நமக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, உன்னை என் கையில் கொடுத்துட்டு போனாங்க, உனக்காக நான் எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், கடைசியில் ஒரு பெரிய கொலைப்பழியை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போது அந்த பழியும் இப்போ நான் ஏற்றுக்கிட்டேன். நான் கொலை பண்ணல, நீ தான் பண்ண. உன் பழியை நான் ஏற்றுக்கிட்டு உனக்காக நான் மறிக்கிறேன்.
ஆனால் ஒன்று மட்டும் வச்சுக்கோ, இனிமே இது மாதிரி செய்யாத, இனிமே இந்த மாதிரி பாவத்தை செய்யாத. ஏன்னு கேட்டால் உனக்காக மரிக்கிறதுக்கு உனக்கு இன்னொரு அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை போக சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அண்ணனை தூக்கில் போட்டு கொன்னுட்டாங்க. இது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் அப்படியே கிறிஸ்துவுக்கு நமக்கும் பொருந்தும். ஆகவே பாவம் செய்தவர்கள் நாம், பாவமே செய்யாத இயேசுவை தேவன் பாவியாக நமக்காக அவரை பாவி ஆக்கினார்னா அவர் ஆகலை, அவர் பண்ணலை, ஆனால் பாவிங்கிற பட்டம் கொடுத்து அவரை அனுப்பிச்சிட்டாங்க கொலை தண்டனைக்கு. பார்த்துங்களேன், இவ்விதமாக இயேசு நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன நடந்தது? அவர் நமக்காக மரித்ததினால், பாவம் அங்கே செத்து போனதினால் பாவம் பலன் இழந்துருச்சு. அடுத்தது இயேசு உயிரோடு எழுந்தார். அவர் எழுந்தபடியினால், அவர் நீதிக்காக எழுந்தார். அவர் எழுந்தபடியினால் இன்றைக்கு நாமும் நீதிமான்கள். அழிலே சொல்லுவோமா? ஆமென். நாம் இன்றைக்கி நீதிமான்களாக இருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நமக்கு என்னவாக இருக்குது? நீதியாக இருக்கிறது. அழிலையா சொல்ல பார்ப்போம். ஆமென். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த தேவ நீதியை நாம் என்ன செய்யணும்? பெற்று அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு சொல்லுகிறார். தேவன் நம்மை இலவசமாய் நீதிமான் ஆக்கி இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் இவ்வளவு கடினப்படுத்துகிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். அவர் என்கிட்ட ரொம்ப டைட்டாக சண்டை போடுவார். ஒரு காலம் அப்படி இருக்க முடியாது. நாம் இந்த வாரத்தில் கூட நான் சில பொய்களை பேசியிருக்கிறேன். இந்த வாரத்தில் கூட சில கெட்ட எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நிறைய தகாத காரியங்களில் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். செய்யக்கூடிய பாவத்தையெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். தொடக்கூடாதெல்லாம் நான் தொட்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் ஒரு பாவி, நான் தேவனுக்கு முன்பாக ஒரு தூசு, நான் தேவனுக்கு முன்பாக ஒரு குப்பை, நான் ஒரு கருவேப்பிலை கந்த அழுக்கு, நான் ஒரு புழு, நான் ஒரு செத்த நாய் அப்படின்னெல்லாம் பைபிள் சொல்கிறதில்ல. அதெல்லாம் 100க்கு 100 நான் ஒத்துக்குவேன். நான் தான் அது அப்படின்னு நான் உணரும்போது என்ன மாதிரி தான் உங்களையும் பார்ப்பேன், உங்களை மாதிரி தான் சர்ச்சு மக்களையும் பார்ப்பேன். அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் நம்ம இப்போ பரிசுத்தமாயிட முடியும்? இந்த வாரத்தில் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி அவங்கள எல்லாம் பாவ மன்னிப்பு பெற வச்சு அனுப்புனா அடுத்த வாரம் மறுபடியும் அதே பாவத்தில் வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் பாவத்தை கரைக்கிற வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். வருத்தமாக இருக்கும் அந்த வார்த்தை. கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும். குற்ற உணர்வை உண்டு பண்ணி அந்த பாவ உணர்வில் ஜனங்களை துடிக்க வச்சு, அழுக வச்சு, கதற வச்சு, பத்தாவது முட்டி போடு, நேர்முழங்கால நின்று அழு கதறு அப்படின்னே பண்ணிகிட்டு இருப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 1:15 பவுலே சொல்லுகிறார், நான் பாவிகளில் பிரதான பாவி நான் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவ்வளோ பெரிய பவுலே அப்படி சொல்லும்போது, அப்போ நாமெல்லாம் நீதிமான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, பைபிளில் ஏதோ ஒரு வசனத்தில் நீதிமான் இருந்துருச்சுன்னா அப்போ நான் நீதிமான் ஆயிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. இது அவருடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்போ நம்முடைய பாவத்துக்காக மரித்தாரோ, அவர் எப்போ நீதிக்காக எழுந்தாரோ, கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். பாவம் மரித்தது, நாம் உயிரோடு நாம் மீண்டும் அந்த ஜலத்திலிருந்து எழும்பி இருக்கிறோம். எதுக்காக என்றால் நீதிமான்களாக இருப்பதற்காக. அல்லேலூயா. நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நாம் எழும்பி இருக்கிறோம். அப்போ ஏற்கனவே பாவியான மனிதன், பழைய மனிதன் அறையப்பட்டு அவன் தண்ணியில் போயிட்டான், சிலுவையில் அறையுண்டான். பவுலே தான் சொல்கிறார், கலாத்தியர் 2:20 சொல்கிறாரு, நான் அல்ல, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இப்பொழுது நான் பிழைத்திருப்பதோ நான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன்,
நான் நீதிமான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய நீதிக்காக நான் பிழைத்திருக்கிறேன். இந்த விஷயத்தில் விசுவாசம் ஒரு விசுவாசிக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த சகோதரன் நீதிமான் என்கின்ற காரியத்தை அவர் மறுதலிக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், எனது கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, கையால் தொடுவது, மூக்கால் நுகருவது, ஆமாம், ஐம்புலன்கள், இந்த 5 இந்த உணர்வுகள் மூலமாய் மனிதன் வாழ்கிறான். இது மனமும் சரீரமும் இதில் தான் இயங்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வாரம் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். இந்த மனமும் இந்த சரீரமும் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ணியிருக்குது, மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்குது. மனம் புதிதாகுது. உங்கள் சரீரத்தை தினம் தினம் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நீங்கள் என்ன ஆகிட்டுருக்கிறீங்க, புனிதம் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க. அழிலே சொல்லுங்கள் பார்ப்போம். இது கிறிஸ்து வர வரையிலும் நமக்குள்ளே இந்த மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு நாள் பரலோகம் அங்கே போய் சேரும்போது நம்ம பூரண புருஷர்களாக அங்கே இருப்போம். ஆனால் இப்போ இங்கே சொல்லப்படுகிறது எதை பற்றி சொல்லுகிறார் என்றால், நம்முடைய ஆவி மனிதனை குறித்து சொல்லுகிறார். அப்படி உள்ளான மனிதனை குறித்து சொல்லுகிறார். அது அவர் புதிதாக்கி அந்த பாவத்தில் மரித்து போயிருந்த அந்த உள்ளான மனிதனை அவர் உயிர்ப்பித்து அந்த மனிதனுக்குள்ளே தான் இந்த நீதிகரணத்தை செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன்தான் நீதிமான். அந்த நீதியை அவர் அங்கே உள்ளே வச்சிருக்கிறார். அது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி இருக்கிறது. அது புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிறது. அது நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம பரலோகம் போயிட்டோம்னாங்க ஐயா எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம வாங்கிடலாம். ஆனால் பூமியில் நமக்கு இங்கே ஆசீர்வாதம்லாம் எதுவுமே கிடையாது. பூமியில் உயிரோடு இருக்க வரையிலும் விசுவாசி இந்த பாவம் உள்ளே இருக்கிறதுனால பரிசுத்தமாய் வாழ வாய்ப்பே கிடையாது. நீதிமானாக இருக்கவே வாய்ப்பு கிடையாது. அதனால் எப்படியோ நாம் செத்து பரலோகம் போயிட்டோம்னா அங்கே எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், விசுவாசி பரலோகம் போய் செத்து அங்கே போன பிறகு தான் தெரியும் அவனுடைய ஆவி அப்படியே ஜீவனை அடைந்து, ஏற்கனவே ஜீவனை அடைந்து, இத்தனை நாளாக அங்கே ஜீவனை இங்கே பூமியில் இருக்கும்போதே அவன் ஏற்கனவே தேவனுக்குள் நீதி அடைந்து தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு நீதிமான் என்ற தேவனுடைய ஆவி அபிஷேகத்தில் தான் இந்த பூமியில் ஒவ்வொரு விசுவாசியும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்குள்ளே அந்த தேவ வல்லமையின் உயிர்ப்பிக்கிற வல்லமையை, தேவன் இயேசு கிறிஸ்து வைத்த வல்லமையை அவனுக்குள்ளே வைத்து தான் வாழ வைத்து கொண்டிருந்தார். அந்த விசுவாசத்தில் அவன் இருந்துட்டு இந்த ஆத்துமாவில் அதை பற்றின அறிவே இல்லாமல் இந்த சரீரத்தினுடைய ஐம்புலன்கள் சொல்லுவதை கேட்டுட்டு இந்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆவிக்குரிய வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லுது, அதான் இங்கே மிஸ்டேக்கு. இந்த பிரதர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் பரிசுத்தவானா நீதிமானா தன்னை அங்கீகரிக்காததுக்கு என்ன காரணம், அவர் தன்னுடைய ஐம்புலன்களால் தன்னை பார்க்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை ஐம்புலன்களினால் நீர் பார்க்கிறதுக்கு நான் உன்னை அழைக்கலை, என்னுடைய வேத வசனத்தில் நான் சொல்லுகிறதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நான் என் வேதத்தில் உனக்கு நான் கொடுக்கும் அடையாளத்தில் நீ வாழ வேண்டும். நான் உன்னை நீதிமான் என்கின்ற அடையாளத்தில் உன்னை நான் பார்க்கிறேன். நீ உன்னுடைய சரீர கண்களிலே பார்த்துட்டு நீ பாவி என்ற உணர்விலே நீ வாழ்கிறாய், பார்க்கிறாய். அதனால தான் என்கிட்ட பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் உனக்கு என்ன வச்சுருக்கிறேன், உன்னை நீதிமானாக்கி என் பிள்ளை என்கின்ற சுதந்திரத்தை கொடுத்து, அப்பா பிதாவை என்று அழைக்கும் முதிரை சுவாகரத்தை உனக்கு கொடுத்து உன்னை ராஜா மாதிரி பார்க்கிறேன். நான் எப்படி உன்னை பார்க்குறேன், நீ எப்படி என்னையை பார்த்துட்டு இருக்கிற? அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால தான் இந்த சரீரத்தின் கண்கள் உங்களுக்கு திறக்கப்படணும்னு அவர் வேண்டலை. நீ கண் இருந்து கூட காணாதையாக கூட இருந்துடலாம். ஏனென்றால் என்னுடைய சத்தியத்தை நீ ஒழுங்காக என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நீ கண் இருந்தும் முகத்தில் 2 புண்ணு மாதிரி தான் உனக்கு இருக்குது. ஆனால் சத்தியத்தை பார்த்தால் போதும். சத்தியத்தின்படி பார்க்கணும்னா உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள், மனக்கண் திறக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய ஆன்மா கண்ணு திறக்கணும். உன்னுடைய ஆன்மா கண்ணு திறக்கணும். அது திறந்து
உன்னுடைய ஆவிக்குரிய மனிதனை பார்க்கணும். அதில் தேவன் எவ்வளவு மகிமையாய் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு எப்போவுமே ஆசை என்ன தெரியுமா? அவர் மனிதனை தனது சாயல்படி தனது ரூபத்தின்படி உண்டாக்குறதுனால மனுஷங்கூடையே வந்து வாழணுன்னு தான் அவர் அப்போ இருந்தே அவருக்கு ஆசை. எப்படி ஒரு தாய்க்கு தாப்பனுக்கும் தான் குழந்தைகளை தான் கூடயே வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது பாருங்கள். அதனால தான் அவர் சொல்கிறார், ஒரு தாயை விட ஒரு தகப்பனை விட மேலாய், தாயின் மேலாய் தந்தையின் மேலாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்னைக்கு கூட அப்படி தான் ஆசரிப்பு கூடாரத்தில் பின்னாடி கூட படம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அது சிலுவை மாதிரி போட்டு நடுவில் கூடாரம் போட்டு நடுவில் அதான் சொன்னார், இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், முன்னாடி 3 பின்னாடி 3, 12 கோத்திரம், நான் 3 12 கோத்திரம், நடுவில் எனக்கு ஒரு கூடாரம் போடுங்க அப்படின்னு சொன்னார். நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிற தேவன், ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்று பாடல் கூட அப்படி தான், அதில் தான் வந்துச்சு. ஆனால் மனிதர்களோடு வாழ முடியல. ஏனென்றால் மனிதர்கள் செய்கின்ற அவர்களுடைய கெட்ட கிரியைகளால் அவர்களோடு கூட அவர் உட்கார்ந்திருக்க முடியலை. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஆடு ரத்தம் மாடு ரத்தம், அவைகளுடைய ரத்தம் மனுஷனுக்கு நிரந்தரமான பாவ நிவாரண பலியாக இருக்கவில்லை. அதனால தான். ஆனால் இப்போ சொந்த குமாரன் இயேசுவின் ரத்தத்தை கொடுத்து மனிதனுடைய ஆவியை அவர் உயிர்ப்பித்தபடியினால் இப்பொழுது அதை பரிபூர்ணமாக விடுதலையாக்கிட்டார். இதை எபிரேயர் 10 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் என்னென்றைக்குமாய் நம்மை பரிசுத்தமாக்கினார். அந்த ரட்சிப்பு வந்து என்னைக்குமா, என்றென்றைக்குமான ரட்சிப்பு, நீதிமான் ஆக்கிட்டு இப்போ நம்முடைய ஆவியில் வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். யாரும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஆத்துமாவில் வந்து தேவனை பற்றின அறிவு உண்டாகியிருந்திருந்தால், நீ தேவனை இப்படி அவர் சொல்லுகிறபடி பார்த்தால், அந்த நீதித்தன்மை உன் ஆத்துமாவிலே நிரம்பும், அதே நீதித்தன்மை உன் சரீரத்தில் நிரம்பும், நீ நீதிமானாகத்தான் வாழ்வாய். அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அந்த நீதியை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அது ஒரு வஸ்திரம் மாதிரி கொடுக்குறார். ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, நீதியின் வஸ்திரம் அப்படின்னு அதை கொடுக்குறார். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு 25,000 ரூபாய்க்கு உடைய ஒரு பட்டுச்சீலையை கட்டிக்கிட்டார். அதே மாதிரி பிரதர்களுக்கெல்லாம் ஒரு 30,000 ரூபாய்க்கு கோட்டு போட வச்சுட்டார். நீங்கள் போய் சாதாரணமாக ஒரு டீ கடையில் டீ குடிக்க உட்காருவீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிச்சான ஒரு ஹோட்டல் பார்ப்பீங்கல்ல. சாதாரணமாக எந்த இடத்துலையும் போய் விஸ்குன்னு உட்காந்துட முடியுமா அந்த சீலையை கட்டிக்கிட்டு? ஆனால் ஒரு 200 300 சீலைனா சாதாரணமாக இப்படி படிக்கட்டில் கூட உட்காந்துக்குவீங்க. ஆனால் அங்கே உட்காரவே முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, நான் உன்னை நீதீகரணம் பண்ணி இருக்கிறேன், என் நீதியின் வஸ்திரத்தை நீ அழுக்காக்காத. முதல்ல நீதிமான்னு ஏற்றுக்கிட்டா தானே வஸ்திரம் இருக்குது. அந்த வஸ்திரத்தை வாங்கிட்டது உண்மைன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு தகுந்த மாதிரி உட்கார்ற இடத்த பார்த்து உட்காருவ. நீ தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறிய. நான் பாவிகளை பிரதான பாவின்னா அப்போ எங்கே வேணால் உட்காருவேன். நீ என்ன வேணால் பாவிங்கிறவன் என்ன வேணால் பாவம் பண்ணுவான்ல. என்னைக்கு தான் திருந்துவேன்? உனக்கு இந்த தேவன் நீதிமானாக்கின தன்மையை, நீதிகரணத்தை நீ அங்கீகரிக்காதபடியினால், நீதியின் வஸ்திரத்தை நீ ஏற்றுக்கொள்ளாதபடியினால், அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் உனக்கு தெரியாதபடியினால், நீ பாவி என்கின்ற இதில் உறுதியாக இருப்பதினாலே உன்னால் நீதியாய் வாழவே முடியாது. உன் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அப்போ தேவன் வந்து ஆவிக்குரிய விஷயத்தில் உனக்கு கொடுத்தா ஆவிக்குரிய ரீதியில் தான் நீ தேவனை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். சீக்கிரமாக ஒரு 2 வசனம் படிக்க பார்ப்போம். அதனால் 1 கொரிந்தியர் பாருங்கள், இப்போ கர்த்தர் இருக்கிறாரு, இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருன்னா என்ன செய்வீங்க? இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி அப்படி எந்திரிச்சு 4 மூலையும் பார்த்துட்டு இந்த கண்ணில் பார்த்தா கர்த்தர் தெரிவாரா? கர்த்தர் இங்கே இல்லைங்கன்னு உட்காந்துக்குவேன். ஆனால் வேத வசனம் சொல்லுது, மார்க்கு 11:22-23 சொல்லுது, எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வசனத்தை கேட்டால் கர்த்தர் இங்கே இருக்கிறாரான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா 2 பேருக்கு 3 பேருக்கு அதிகமாகவே இங்கே இருக்கிறோம். அப்போ கண்டிப்பாக கர்த்தர் இங்கே என்ன செய்வார்? இருப்பார். அப்போ ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் இருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய கண்களால் வசனத்தை விசுவாசித்து பார்த்தால்தான் இங்கே கர்த்தர் இருக்கிறார் என்று இங்கே இருக்கிற விசுவாசி சொல்ல முடியும். நீங்கள் மாம்சத்தில் இருக்கிற கண்ணில் பார்த்து சொல்லனா உங்களுக்கு கர்த்தர் தெரிய மாட்டார். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்த்தர் இங்கே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. உண்மையாக போவீங்களா? ஆமாம்.
1 கொரிந்தியர் 2:9 படிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். எழுதியிருக்கிறபடி எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன எதில் இருக்குதுங்க? அதாவது ஆவிக்குரிய ரீதியில் இருக்குது. அதனால் நம்முடைய கண்கள் அதை காணவில்லை, நம்முடைய காதுகள் அதை கேட்கவும் இல்லை. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை கண்ணுக்கு தெரியாததும் காதுக்கு கேட்காததுமா இருக்கிறத நாம் விசுவாசிக்க முடியாது. அதனால தான் உலகம் அவரை அறிய முடியல. அவர் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாருன்னு இன்னும் அவருக்கு தெரியல, ஒவ்வொருத்தருக்கும் தெரியல. ஆனால் வேதம் சொல்கிறது, எழுதியிருக்கிறபடி அவர் ஆவிக்குரிய உன்னதத்திலேறி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அது மனிதனுடைய உணர்வுக்குள் அது வரவும் இல்லை. அதை உணரக்கூட முடியாத அளவுக்கு இன்றைக்கு இந்த ஐம்புலன்களில் இருக்கிற மனிதன், மாம்சிக மனிதன், மாம்ச சிந்தையுள்ள மனிதன் இந்த தேவனுடைய காரியத்தை அறியவே மாட்டான். வேதம் சொல்லுதில்லை, ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறான், அவன் மாம்சத்துக்குரியவனையும் அறிந்திருக்கிறான், ஆவிக்குரியவன் அறிந்திருக்கிறான். ஆனால் மாம்சத்துக்குரிய மனிதனோ ஆவிக்குரியவனை ஒரு காலும் அறிய மாட்டான். அதனால தான் அவனுக்கு அது தெரியாது. அதனால தான் இந்த சபைகளுக்கு பேர் உள்ளே வரும்போதே இது ஆவிக்குரிய சபை. உங்களுக்கு எனக்கு நம்மெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் நாம் வாழ்கிறவர்கள். வேதம் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறது. தேவனுடைய வசனம் எல்லாம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நாம் எல்லாம் உள்ளான மனுஷனில் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். உள்ளான மனுஷன் யாருக்கெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அவனெல்லாம் தான் ரட்சிக்கப்பட்டவன். அவனால் தான் என்ன செய்ய முடியாது? விக்கிரக ஆராதனைக்கு போய் உட்கார முடியாது. விக்கிரக ஆராதனைக்கு கொடுக்குற ஆட்டுக்கறி கெடாவெல்லாம் பலியெல்லாம் அவனால் சாப்பிடவே முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவன் கர்த்தருடைய பந்திக்கு தான் ஓடி வருவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய பந்தி தான் அவனுக்கு முக்கியமாக இருக்கும். வேறு இடத்துல அவனால் இருக்கவே முடியாது. உடனே போய்ங்களா? ஆமாம், அதுதான் சொல்கிறார். ஆவிக்குரியவன் உள்ளான மனிதன் வெளிச்சத்தை உயிர்ப்பிக்கப்பட்டவனாக இருந்தால். நாங்கள் தினமும் இந்த காலையில் இந்த ப்ரேயரில் இதை சொல்லுவேன். ஆண்டவரே, என் ஆவிக்காக, என் ஆத்மா சரீரத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவனாக இருந்த என்னை நீர் உயிர்ப்பித்தீர், என் ஆவியை உயிர்ப்பித்தீர். ஆவியாகிய தேவன் ஆவிக்குரிய மனிதனாகிய எனக்குள் நீர் வாசம் பண்ணுகிறீர். நீர் ஆவியாகிய தேவன் உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொண்டு இன்றைக்கு என்னுடைய ஆவியிலே வைத்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையால், வாக்குத்தத்தங்களால் இருக்கிறது. நான் அதை விசுவாசிப்பதினாலும் என் வாயினால் அறிக்கை செய்கிறதினாலும் நான் அதை சுதந்திரித்துக் கொள்கிறேன். தேவனே, நான் உம்மை விசுவாசிப்பதற்கு காரணம் நீர் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறீர். நீ சொன்னதை நிறைவேற்றுவீர். நீர் நம்பத்தக்கவராய் இருக்கிறீர். நீர் வார்த்தையை ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தீர். அதேபோல் எனக்கும் நீர் சொன்ன ஆவிக்குரிய வசனங்களை எல்லாம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்புறம் தான் வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நிறைய சொல்லுவேன். கர்த்தருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். கொஞ்ச நாள் பொறுங்க. முதல்ல இந்த சத்தியத்தை உள்ளே வாங்குங்க. அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும். 1 யோவான் 4:17 படிங்க. 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, கடைசி வசனத்தில் கடைசி வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிறேங்க. இந்த உலகத்தில் நான் பாவியாக, பேயாக, பிசாசாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. இந்த உலகத்தில் நான் தேவனை போல இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
தயவுசெய்து கண்ணு திறந்து அந்த வசனத்தை ஒரு தடவை படிச்சுக்க, இல்லை சகோதரி மறுபடியும் இன்னொரு தடவை படிங்க, எல்லோரும் கேட்டுக்கிட்டோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அதை மட்டும் மறுபடியும் படிங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக. அவர் இருக்கிற பிரகாரம் இவ்வுலகத்தில் நான் இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். சோத்ரா. அவர் எப்படி இருக்கிறாரு? இந்த வசனத்தில் சொல்லுது, அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்து அவருடைய சரீரத்தை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்த சரீரம், மகிமையின் சரீரம், சாகாத சரீரம் இல்லையா, மரணத்தை வென்ற சரீரமாய் இன்றைக்கு பிதாவின் வலது வாரிசத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் விழுந்து போன பாவ சரீரம். அப்படி இருக்கிறனால பலவீனம், வியாதி, நோய், பாடுகள், கஷ்டங்கள், கடைசியில் மரணம், இப்படிப்பட்ட ரீதியில் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறது அவர் இருக்கிறவனமாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய சரீர மனிதனை பற்றி அவர் சொல்லவில்லை. அதுக்காக தான் இதை நான் இப்படி சொல்கிறேன். அவர் சொல்கிறது என்னென்னா, நம்முடைய உள்ளே இருக்கிற ஆவி மனிதனை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதன், புதிதாக்கப்பட்ட மனிதன் இருக்கிறான்ல, உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதன், அந்த மனிதன் யாரை போல் இருக்கிறானா? இயேசுவை போல இருக்கிறான். அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் இந்த ரெண்டு கண்லேயும் இந்த ஐம்புலன்களிலேயும் நம்ம தேவனை உணர்ந்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு தேவனை இப்படி தான் இருக்கிறாரு, தேவனை இப்படி தான் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நீயா ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் யோசனைகள் என் யோசனைகளும் அல்ல. அவர் சொல்கிறது உன்னுடைய மனதையும் உன்னுடைய ஆத்மாவையும் குறித்து, உன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் சொல்லலை. உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனிதனை குறித்து சொல்லுகிறார். உன்னுடைய உள்ளான மனிதன் ரட்சிக்கப்பட்டாச்சு. பரலோகம் போனாலும் அங்கே புதுசாக ஒன்று அங்கே கிடைக்க போகிறதில்ல. இங்கேயே அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். அதனால தான் பரலோகத்தில் அங்கே இருக்க வேண்டிய ஆண்டவர் எங்கே வந்துட்டார்? இப்போ பூமியில் இறங்கி வந்துட்டார். அதனால தான் இப்போ சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் அங்கே இருக்கிறது என்றும் இங்கே இருக்கிறது என்று சொல்லுவாங்க, அங்கே இருக்கிறது சொல்லுவாங்க. நீங்கள் நம்பாதீருங்க. பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது, உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த பரலோக ராஜ்யத்தின் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன், ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ளே வாசமாகி இருந்துட்டார்ல. அப்போ பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுல்ல. அப்போ பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் தேவனுடைய சித்தம் உங்களுக்குள்ளே செய்யப்பட வேண்டாமா? செய்யப்படும் அல்லவா? இயேசு சொல்லி கொடுத்தாருல, பரலோக ராஜ்யத்தில் தேவனே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதால் பூமியிலே செய்யப்படுவதாக. அப்போ இயேசுனால் மட்டும் எப்படி பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுறதெல்லாம் பூமியில் செய்யப்பட்டுச்சு? இயேசுவுக்குள்ளே சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் இல்லையா? நாங்கள் எப்போவுமே பிதாவை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லை. அப்போ நீயும் சொல்லணும், ஆவிக்குரிய விசுவாச பிள்ளைகளாகிய நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே அவரை எழுப்பி அவருக்குள்ளே என்ன வல்லமை, மகத்துவம், மேன்மையை தேவனாகிய கர்த்தர் இயேசுவுக்குள்ளே வைத்தாரோ அதே வல்லமையை, மகிமையை, அதே உயிர்த்தலின் வல்லமையை, அதே நீதிகரணத்தை, பரிசுத்தத்தை உனக்குள்ளே உள்ளே ஆத்மாவிலே உன்னுடைய ஆவியிலே அவர் வைத்து விட்டார். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இங்கே ஓடி எதனால் தெரியுமா? உங்கள் ஆவி தீபம் எரியுது, அதனால தான் வந்தீங்க. தெரியுங்களா உங்களுக்கு? எவனவருடைய ஆவியில் தீபம் அணைஞ்சிருச்சோ அவன் ரட்சிப்பை இழந்து விட்டான், அவன் வரமாட்டான். ஆனால் யார் ஒருத்தனுடைய ஆவியில் தீபம் எரிகிறதோ அவனால் வீட்டில் சும்மா இருக்க முடியாது, கண்ட இடத்துக்கு போகவும் முடியாது. அவன் இங்கே தான் வருவான். அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். இங்கே வருவான், அவனால் சும்மா இருக்க முடியாது. அவன் இங்கே தேவனுடைய மகத்துவத்தை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து தன்னை தேவனுக்கு பிரியமானாய் காட்டும்படி ஓடி வருவான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். யோவான் 4:4 என்ன சொல்லுது? உலகத்தில் இருப்பவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். 1 கொரிந்தியர் 15:17 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையனவெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒளிஞ்சே போச்சு. நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகள் ஆனோம், ஆக போகிறோம்னு இல்லை, ஆயிட்டோம்னு சொல்லியிருக்குது. அல்லையிலே சொல்லுவோமா? இங்கேயே நாம் புது சிருஷ்டி. ரோமர் 8 அதிகாரம் 1 வசனத்தில் படிங்க. 1
6 ஒரு 2 வருஷம் அந்த படிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமாம், இங்கே என்ன சொல்ற 2 சொல்கிறாருல பாருங்க. ஒன்று, மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று இங்கே தொடங்கிடுச்சா இல்லையா? அடுத்து 6ஆம் வசனத்தை படிங்க. அதுலயே மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ ஆவிக்குரிய ஒரு சிந்தை இருக்குல்ல, மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்குதுன்னா ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானத்தை கொடுக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அதே சிந்தையே உங்களுக்குள்ளும் இருப்பதாக சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ அதான் ஆவியின் சிந்தை. என்ன சொல்கிறீங்க அப்போ இந்த மாம்சத்தில் இங்கே ஐம்புலன்களில் உண்டாகிற உணர்வுகளில் நாம் ஜீவிக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரிய தேவன், ஆவிக்குரிய சத்திய வசனம், ஆவிக்குரிய ரீதியில் தேவன் என்னை குறித்து என்னென்ன அடையாளங்களை சொல்லுகிறாரோ அதுதான் என் அடையாளம். அல்லேலூயா. நான் அதைத்தான் விசுவாசிப்பேன், அதைத்தான் பேசுவேன். அப்படி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடல், பொருள், ஆவி எல்லாமே மாறியே போயிடும். மாறிடும் பாருங்க. சர்ச்சு அதுக்கு தாங்க சபை. அழியில சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா இல்லைங்களா? ஆவிக்குரிய உலகம் உண்டு, அவர்களோடு இருப்பவர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஒடுராஜாக்கள்ல 6ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறல்ல, எலியா வேலைக்காரன் அங்கே அக்னி ரதமான குதிரைகளோடு இருக்கிறாங்க. அது எலியாவுக்கு தெரியுது, வேலைக்காரனுக்கு தெரியல. சீரியா இராணுவத்தை மட்டும் பார்த்து அவன் பயந்துட்டு இருந்தான். அப்போ ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும்னு கேட்டபொழுது அவன் கண்கள் திறந்தது. அப்பொழுது அங்கே அற்புதங்களை பார்த்தான், அக்னிமயமான ரதங்களை உடைய சேனையை பார்த்தான். இதெல்லாம் எலிசாவுக்கு காட்டினாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் அவன் பயப்படல. ஒரே மனுஷன் அவன் கூட்டிகிட்டு போய் அத்தனை பேர்த்தையும் வார்னிங் பண்ணி ராஜாக்கிட்ட அனுப்பி விட்டான். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை, அவனுக்கு எதிரிகள் வரவே இல்லை. அதான் ஆவிக்குரிய தேவ மனுஷனுடைய பலன். அலையிலே சொல்ல பார்ப்போம், பலன். அப்போ ஆவிக்குரிய ரீதியில் நம்ம அறிஞ்சிருக்கணும். சங்கீதம் 34:7 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தருடைய தூதர்கள் அவருடைய சேனை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அலையிலே சொல்லுவோமா? சங்கீதம் 91:10 என்ன சொல்லுது? கர்த்தருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார், அவர்கள் தங்கள் பாதங்களை தாங்கி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. உங்கள் பாதங்களை தாங்குவார்கள். இப்படி தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள் என்ற சத்தியம் இருக்கிறது. இதையெல்லாம் அன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில் அறிந்தவன் அதை விசுவாசித்திருந்தான். ஆனால் இப்போ எலிசாவுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. கர்த்தாவே இவன் கண்களை திறவனோன்னா மனக்கண்ணை திறந்து என்ன காட்டிட்டாரு? வேலைக்காரனு காட்டிட்டார் எல்லாத்தையும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தின் ரீதியில் நாம் ஆவிக்குரிய கண்களின் வழியாக இவைகளை பார்த்தாலே, ஆவிக்குரிய மனிதனின் ஸ்தானத்தில் இருந்து நாம் இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை கண்ணோக்கினால் இது எல்லாமே நம்ம ஆவிக்குரிய மனிதனை அக்செப்ட் பண்ணி கொள்வான். என்னால் இது எல்லாமே நான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உண்மை என்பதை கண்ணோக்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னாவே இப்போ சொல்லப்படுறதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். அல்லையா சொல்லுவோமா? இப்போ தான் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு. இனிமேல் வித்தியாசமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் மண்ணை பார்த்து, இந்த மண்ணான சரீரத்தை பார்த்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. அது என்ன வேணால் கத்திக்கிட்டு போகுது, அது என்ன வேணால் அலறட்டும், அது என்ன வேணால் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கட்டும், எல்லாமே உண்டுங்கிறதை எனக்கு அங்கே சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு என்னென்ன உண்டோ அதையெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது இதெல்லாமே நெகட்டிவாக மாறுது, அதெல்லாம் பாசிட்டிவாக எனக்குள்ளே வருது. ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பெற்று வாழ்வோம், மனக்கண்கள் திறக்கப்பட்ட நிலையில் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.